அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ஃபுல்லாக யூகே காயினு, கம்மாமினிட்டி காயினு, வெரி ரேர் கலெக்ஷன். யூஎஸ்ஏ ஒசார்க் ரிவர் வேஸ். ஒசார்க்குங்கிற ஒரு ஆற்றின் வழி, நதியின் வழி. இது 38வது நாணயம். 50 ஸ்டேட் காயின்ஸ் வெளியிடுற சமயம் இது வந்து 38வது ஸ்டேட் அமெரிக்காவில் உள்ளது. 100 ரூபீஸ் ஒரு காயின். அமெரிக்கா மைனே 23rd காயின், 23வது காயின். லைட் ஹவுஸ் எல்லாமே கம்மாமினிட்டி காயின்ஸ் தான். 2003 உள்ளது. 100 ரூபீஸ். ரெட் மேங்க்ரோவ் ட்ரீ, சிகப்பு மேங்க்ரோவ் மரம். இது $250. சால்ட் ரிவர் பே, அதாவது உப்பு நதி. இதுக்கு பேர் உப்பு நதி. 2020 உள்ள ஒரு கம்மாமினிட்டி காயின்ஸ். யூஎஸ்ஏ ஹவாலி வேல்கனோஸ் 14th காயின், 14வது காயின். கம்மாமினிட்டி காயின் $250. 2012 உள்ளது. யூஎஸ்ஏ அலாஸ்கா த கிரேட் லேண்ட் நார்த் ஸ்டார். இந்த முக்கியமான ஒரு தேசம், வடக்கு நட்சத்திரம் சொல்லி. இந்த யூஎஸ்ஏல அலாஸ்கான்னு எழுதியிருக்கா. ALASKA. கீழே வந்து 1959. இதில் ஒரு ஸ்டார் இருக்கு, வரும் நார்த் ஸ்டார். இந்த சைடு நோ ஸ்டார், இங்கே ஸ்டார் கிடையாது. டிசைனாக இருந்துச்சுன்னா இந்த பக்கம் ஒரு ஸ்டார், இந்த பக்கம் ஒரு ஸ்டார் இருக்கணும். அதுக்கு பேர் தான் டிசைன். இங்கே மட்டும் ஸ்டார் இருக்கணும், வேறு எந்த காயின்லையும் கிடையாது. இங்கே மட்டும் ஸ்டார் இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் என்னது? நார்த் ஸ்டார். த கிரேட் லேண்ட், முக்கியமான ஒரு தேசத்தில் வடக்கு நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய அலாஸ்கா. அதுக்கு தான் இந்த ஸ்டார் போட்டிருக்கு. நான் சொல்லலை, வலைத்தளம் சொல்லுது. அந்த ஸ்டார் அப்படி மென்ஷன் பண்ணியிருக்கு, நார்த் ஸ்டார் கம்மாமினிட்டி காயின்ஸ். அமெரிக்கா கிசாச்சி நேஷனல் ஃபாரஸ்ட். என்ன இருக்கேன்? குவார்ட்டர், தேசிய வனத்தின் குவார்ட்டர். கம்மாமினிட்டி காயின்ஸ் கிசாச்சி இந்த பறவைக்கு பேர். ரெக்கை எந்த அளவுக்கு விரிச்சிருக்குன்னு பாருங்கள். அமெரிக்கா பிக்சர்டு ராக்ஸ். மலையை வந்து ஒரு படமாக இடத்துல போட்டிருக்காங்க. பிக்சர்டு ராக்ஸ் ஃபாரஸ்ட். அதுக்கு வந்து கோட்டை, ராக்ஸ்னு பாறைகள். 41வது ரிலீஸ்டு கம்மாமினிட்டி காயின்ஸ் $250. பாறைக்கு மேலே ஒரு மரம். 41வது நாணயம் அது. அலபாமா 22nd காயின் ரிலீஸ்டு. 22வது நாணயமாக இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 2003. அலபாமா. அந்த மாநிலம் வெளிவந்த வருஷம் வந்து 1819. $250. இது 20 நாணயம் வச்சுருக்கேன். 20 வேணுமா இருந்தால் வாங்கிக்கலாம், இல்லைனா உங்கள்கிட்ட எது இல்லையோ அதை மட்டும் வாங்கலாம் வாங்கிக்கலாம். அமெரிக்கா துஸ்கிஜி ஏர்மல். மேலே எழுதிக்கு வருங்க, துஸ்கிஜி ஏர்மேன்னா விமான ஓட்டி. மேலே 2 விமானங்கள் பறக்குது வருங்க. ஃபைனல் இஷ்யூ இதுதான் 2021 கடைசியாக வெளிவந்தது. அதுக்கப்புறம் இது மாதிரியான கம்மாமினிட்டி நாணயங்கள் வெளி வரல. அமெரிக்கா பிளாக் ஐலாண்ட், கருப்பு தீவு. ஏற்கனவே ஒரு பறவை பார்த்தோமா, சிறகெல்லாம் வானத்தை நோக்கி இருக்க ஒரு பறவைக்கு. அதே மாதிரி ஒரு பறவை சிறகெல்லாம் கடலை நோக்கி, கீழே பூமியை நோக்கி இருக்கும். இது கடல் பக்கம் லாஸ்ட்டாக தெரியுது வந்து ஒரு லைட் ஹவுஸ். அது
இது அமெரிக்காவில் இருக்குது, வட அமெரிக்கா. பிளாக் ஐலாண்ட் ஒரு தீவு, இது கடல் தீவு. இந்த பறவைக்கு சிறகுகள் ஃபுல்லாக அப்படி கீழ் நோக்கி இருக்கும். இந்த பறவையில் சிறகுகள் ஃபுல்லாக அப்படி மேல் நோக்கி இருக்கும். ரேட்டெல்லாம் ஒரே ரேட்டை தான் போட்டிருப்பேன், கூட குறை இருந்தாலும் அதை ஒரே ரேட்டை தான் போட வேணாம். அமெரிக்கா ஃபோர்ட் மோல்ட்ரீவ், சவுத் கரோலினா. ஒரு புரட்சிகரவாதி ஒரு கொடியை பறக்க விட்டுக்கிட்டு தோளில் வச்சுக்கிட்டு வராரு. 2016 வெளிவந்த ஒரு நாணயம். அமெரிக்கா கென்சுகி ஒரு பெரிய குதிரை, கமாமரேட்டிவ் காயின், $250 1792 அந்த மாநிலம் வெளிவந்துச்சு. கென்டுச்சி ஒரு பெரிய குதிரை, வேலியை தாண்டுற மாதிரி, வேலி பக்கத்தில் நிற்கிற மாதிரி இருக்குது. 2001 உள்ளது. 20 வருஷம் ஆகிப்போச்சு. 20 வருஷமாக காயின் வெளியிட்டு இருந்தால் 2021 வரைக்கும். அமெரிக்கா மாசாசூட்ஸ் மிலிட்ரி மேன், அதுக்கு தான் மினிட்டி மேன். நம்ம வந்து மிலிட்டரி மேன் அப்படிம்போம். துப்பாக்கியை ஏந்தியவர் நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. த பே ஸ்டேட் 2000 உள்ளது, மாசாசூட்ஸ். அமெரிக்கா கம்பர்லேண்ட் ஐலாண்ட், இது ஒரு தீவு, இது ஒரு பறவை பாருங்கள், 2 சைடு ரெக்க கட்டி நிற்கிற மாதிரி. சான் பிரான்சிஸ்கோ மின்ட்டு 2018 உள்ளது, $250. கம்பர்லேண்ட் ஐலாண்டு தீவு. அமெரிக்கா மிச்சிகன், இது ஒரு சிட்டி, ஒரு ஸ்டேட், மிச்சிகன் ஸ்டேட். டுவெண்ட்டி காயின் லிஸ்ட், 26வது நாணயமாக 2004 இந்த காயினை வெளியிட்டிருக்காங்க. 1837 இந்த ஸ்டேட் உருவாச்சு. அமெரிக்கா பேர் ஃபார்ம், ஒரு பெயிண்டர் வந்து ஒரு பிக்சரை வரைகிறார் ஒரு போர்டில், அந்த பிக்சருக்கு மொத்தமாக போட்டிருக்கு வேர் ஃபார்ம். அமெரிக்கா ஓக்கியோ, அது ஒரு ஸ்டேட், ஓக்கியோ. விண்வெளி மனிதன், அது ஏர்கிராஃப்ட். 1803 அந்த ஓக்கியோங்கிற ஸ்டேட் ஓப்பன் பண்ண ஆரம்பித்த நாள் அது. 2002 உள்ள ஒரு $250 கமாமரேட்டிவ் காயின். அமெரிக்கா, இது கொஞ்சம் ரேர் காயின். இந்த காயின் வந்து விக்டரி டார்ச் 13 ஸ்டார், அதாவது இந்த இது பேர் தான் டார்ச்சுங்கிறது. வெற்றி தீபம், ஒரு தீபம் இருக்கா உள்ள, இதுக்கு பேர் வெற்றி தீபம். இதை சுற்றி 13 நட்சத்திரங்கள் இருக்குது. இதை சுற்றி 13 நட்சத்திரங்கள் இருக்குது. அதுக்கு பேர் தான் 13 ஸ்டார்ஸ். அமெரிக்கா இது எந்த ஸ்டேட்டையும் முன்னிட்டு வெளிவந்த நாணயம் அல்ல. இது ஒரு ஆண்டு விழா, 50வது ஆண்டு விழா மாதிரி, ஒரு 200வது ஆண்டு விழா. 1776 876 976. இதுலேயே $50 உண்டு, இது $250. பின்னாடி வருஷம் போட்டிருக்கு வருங்க, 1776 to 1976. ஜார்ஜ் வாஷிங்டன். அமெரிக்கா ஒரு முக்கியமான நாணயம், அதுக்கு முன்னாடி $200 போட்டிருக்கு. அமெரிக்கா ஹோம்ஸ்டெட், ஒரு வீடு, நெப்ராஸ்கா, $250 கமாமரேட்டிவ் காயின்ஸ், 2015. ஆப்ரஹாம் லிங்கம், வாஷிங்டனு, ரூஸ்வெல்ட்டு, இவங்களுடைய புகைப்படம் தான் பின்னால் பொறிக்கப்பட்டிருக்கும். இது ஒரு ஜனாதிபதியின் உருவம் பொறிக்கப்பட்டிருக்கு. அவர் பேர் தாமஸ் ஜெஃபர்சன். USA மவுண்ட் ரஷ்மோர் கமாமரேட்டிவ் காயின் 1/4 $250, 2013 உள்ளது, $100. இதில் ஒரு 20 நாணயம் வச்சுருக்கு. இந்த 20மே இல்லாதவங்க இந்த 20 வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜ் ஃப்ரீ தான்.
இந்த ஒரு 200 நாணயத்துக்கும் 100 போட்டுக்கலாம். அல்லது இந்த யூஎஸ்ஏ கம்மாமரேட்டிவ் காயின்ஸு கலெக்ட் பண்ணிட்டு வர்றவங்க உங்கள்கிட்ட என்ன நாணயம் இல்லையோ அதை மட்டும் நீங்கள் வாங்கிக்கிடலாம். ஆனால் என்கிட்ட இது எல்லாத்துலேயும் ஒவ்வொரு நாணயம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு சின்ன இது ஹங்கேரியில் உள்ள ஒரு காயின் இப்போ எடுத்தேன். 5 ஃபாரின்ட் 1985 125 ரூபா. கொஷூத்துங்கிறது ஒரு வீரன் அல்லது மன்னன். வலைத்தளம் ரேட்டு 500 ரூபா. நம்ம போட்டிருக்கிறது 125 ரூபா போட்டிருக்கோம். இந்த இருக்காரில் இவர் தான் கொஷூத். இவர் நோபல் பரிசு பெற்றவர். இவர் ஒரு பேட்ரியாட், அதாவது ஒரு சுதந்திர போராட்ட தியாகி மாதிரி. இது ஒரு பேர் கொஷூத். இது ஒரு நினைவு நாணயம், ஒரு முக்கியமான நாணயம் ஹங்கேரியில். சிங்கப்பூரில் ஒரு ஓல்டு காயின் 1997, ஒரு 28 வருஷத்துக்கு முன்பு உள்ள ஒரு $1. வலைத்தளத்தில் 199 ரூபா, நம்ம கொடுக்குறது 100 ரூபா தான். இந்த பக்கம் பார்த்துக்கோங்க, சிங்கப்பூர் 1997 உள்ளது. இன்னொன்று டாக்டர் அம்பேத்கர் பிளாக் பியூட்டி காயின். இது மெட்டல், இது யூஸ்டு கிடையாது, யூஎன்சி. இது மெட்டல் சேஞ்ச் இப்படி தான் இருக்குது. இந்த நாணயத்தினுடைய ஒரு கேட்டகரி இப்படி தான் இருக்குது. ஒரு 100 ரூபா தான் போட்டிருக்கேன். ஒரு ரேர் காயின் இது. அவ்வளோதான். வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.